No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Extraordinary problems require extraordinary care. Available to 50% off on skin and hair treatments only at VCare. ஆச்சி அதிரசமா விடுங்க. கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணலாம்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஸோ நீங்க இந்த கல்யாணத்துல பொய் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துருக்கேன்னு சும்மா போய் தான் சொன்னேன், ஃபோனே பண்ணல. பொய் சொல்கிறதுங்கிறது வந்து எப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத ஒன்று. அது எனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணால் தான் நான் பொய் சொல்லணும். அப்போ நான் அண்ணனுக்கு 2வது கல்யாணம் ஒன்று நம்ம சீக்கிரத்தில் பண்ணிடலாம். வீட்டில் பார்த்துன்னு உங்களுக்கு பிரச்சனை ஆகி வேறு லெவலுக்கு போனோம், அது ஒரு சந்தோஷம். அதை கூப்பிட்டு தனியாக ஒரு இன்டர்வியூ, எப்படி புரிஞ்சுங்க நீங்களும் அவங்களும் எல்லாம் உன்னால தான் புரிஞ்சு. இல்லை பார்க்கும்போதே தெரியுது சிம்பிளாக இருக்கீங்க. இதை பார்த்தா எப்பா இதெல்லாம் வந்து ஆடியோ ஆஃபரில் வாங்குறது பாது. எப்போ வச்சுருக்கீங்கன்னு பத்திரிக்கையெல்லாம் பிரிச்சுப்பா. ஐயோ நான் பேர் இல்லை இப்போ கூட போட்டுறேன் சார் சொல்லுங்க. அதெல்லாம் விரும்பாத மனுஷன். அதுதான் பெரிய விஷயம். ஒரு கட் அவுட்டு கிடையாது, ஒரு பேனர் கிடையாது. அப்படியே ஒன்று மைக்கில் எடுத்துன்னு வந்தார். அப்போ தான் சந்தானம் வரா போல. வந்தோடனே அப்படி மைக் அப்படி மறைக்கிறாரு குல் சுரேஷ். ஓ சந்தானம் அந்த கலைக்க போகிறாரு. ஆமாம் பரவாயில்ல, யாருக்காவது ஒருத்தருக்கு பயப்படுறான்னு. சந்தானம் என்ன பண்ண ஆகண்டார். ஒன்றும் பண்ணல. இவ்வளோ போட்டு ஒன்று ஒரு ஐடியா பண்ணி வந்துருக்கா போல. அவருக்கு அவரே பில்டப் பண்ணாரா? போட்டோலாம் எடுத்துக்கிட்டு பார்த்த உடனே பிரியாணிலாம் ஓப்பனில் தான் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அப்படியே வானம் இருட்டுச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் இடி வந்து மிரட்டிச்சு. வந்து ஒரு பாத்திரத்தை நாய் ஒன்று உருட்டிச்சு. கல்யாணம் போது சாப்பிட்டு தான் வருவேன். கூப்பிட்றாங்களே இல்லை நம்ம சாப்பிட்றோம். ஏதோ பார்த்துக்கிற பொழுது நான் தான் தள்ள கட்சி கட்டிக்கின்னு ஓகே அஸ்லாம் வலைக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாணி சாப்பிட்டு வர ஆள்மான்னு நினச்சின்னுக்கிறேன். காமெடி பஜார் சொல்லுவேன் சார் 1:30 மணிக்கு எங்கே இருந்தாலும் வந்துடும், வேலூர் ஜெயிலேருந்து வந்துடுவேன் அப்படின்னு கேட்டேன். அதோடு போனவன் தான் வரவே இல்லை. நின்றுட்டோம்னா அதான் சொல்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம் போக முடியல, தண்ணி ஒன்று எடுத்து குடிச்சிக்கலாம். அது கூட டப்புன்னு கோட்டில் வந்துச்சுன்னா அசிங்கமாக தெரியும், மேட்ச் ஆகிடும். பயத்தில் பாத்ரூம் போனார் காமெடி நடிகர் மாறன்னு சொல்லி நீ வந்து ஒரு வீடியோ போட்டுருப்பேன். ஐயண்ணே எப்படி இருக்கீங்க? வணக்கம் விக்கி, நல்லா இருக்கேன். சூப்பர், அருமை, சூப்பர், அழகாக இருக்கீங்க ஹீரோ மாதிரி. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. ஆக்சுவலி நீங்கள் தான் ஒரிஜினல் ஹீரோ மாதிரி இருக்கீங்க, காஸ்டியூம்லாம் போட்டு செம்மையா. அதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன் நான். தெரியும், 2 பேர் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். சூப்பர்ண்ணா. இப்போ ஒரு பெரிய கடமையை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. தம்பி பையனோட கல்யாணத்தெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணலாம்னு ஒரு பழமொழி இருக்குண்ணே. ஸோ நீங்கள் இந்த கல்யாணத்தில் உங்கள் வீட்லேயோ இல்லை பொண்ணு வீட்லேயோ இல்லை நம்ம சினி உலகத்துலேயோ ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துருக்கேன்னு சும்மா போய் தான் சொன்னேன், ஃபோனே பண்ணல. 1000 பொய்யில் அது ஒரு பொய். ஓகே என்ன அது வராது விட்டீங்க பாரு கல்யாணத்துக்கு. அந்த பொய்யில் அது ஒரு மெய். அது இல்லை நான் வந்து ஷூட்டிங் இருக்கு பிஸியாக இருக்கிறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ஒரு பொய். அதெல்லாம் 1000 பொய்யில் ஒரு 50 பைசா கூட இருக்குது. ஒரு 999. இது இங்கே ஓகே. வேற பொண்ணு வீட்டில் இல்லை உங்கள் வீட்லேயே ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லியிருக்கீங்களா? பொய் சொல்கிறதுங்கிறது வந்து எப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத ஒன்று. அது எனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணால் தான் நான் பொய் சொல்லணும். இல்லை மறைச்சு பொய் சொல்லணும், அதுக்கப்புறம் வருமானத்தை மறைச்சு பொய் சொல்லணும், வாழ்க்கையை நினச்சி பொய் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ நான் அண்ணனுக்கு 2வது கல்யாணம் ஒன்று நம்ம சீக்கிரத்தில் பண்ணிடலாம். வீட்டில் பார்த்துன்னு உங்களுக்கு பிரச்சனை ஆகி வேறு லெவலுக்கு போனோம், அது ஒரு சந்தோஷம். அதை கூப்பிட்டு தனியாக ஒரு இன்டர்வியூ, எப்படி புரிஞ்சுங்க நீங்களும் அவங்களும் எல்லாம் உன்னால தான் புரிஞ்சு. ஜஸ்ட் ஃபார் ஃபன். 60ஆம் கல்யாணம் சொல்கிறேன்னே. ஓகே புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் இருக்கு இல்லையா? அப்போ பார்த்துப்போம். ஓகே. நம்மளால ஒரு 60 பேர் கல்யாணம் பண்ணி வச்சாதான் ஒரு சந்தோஷம். நம்மளே 60 கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது சந்தோஷம்? இல்லைண்ணே அதுவும் ஒரு நல்ல ஹாப்பினஸ் தானே. எஸ் ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், கல்யாணத்தில் நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. எப்படி இருந்துச்சு நினச்சி பார்த்தீங்களா அவர் வருவாருன்னு? பயங்கர இதுவே அதுதான் மகிழ்ச்சியினுடைய பெரும் மகிழ்ச்சிங்கிறது வந்து அப்படிதான். எல்லாரும் வந்தது மகிழ்ச்சிங்கிறத விட அதோட அதிகப்படியான மகிழ்ச்சி, எதிர்பாராத மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம துணை முதலமைச்சர் வந்து செஞ்சிட்டார். அது வந்து நான் வந்து எப்படின்னா இந்த கல்யாணத்தை வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பாக நடத்தணும், பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படிங்கிற ஐடியா துளி கூட கிடையாது. நமக்கு ஆடம்பர கல்யாணம் ஆடம்பர வாழ்க்கைங்கிறது பிடிக்காது. நம்ம ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக இருக்கிற கேரக்டர் தான். எந்த எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ லெவலுக்கு போனாலும் நான் நார்மலாக இருப்பேன். அந்த மாதிரி தான். சூப்பர் ஸ்டார் இருப்பார்ல, பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கீங்கண்ணே. இதை பார்த்தா எப்பா இதெல்லாம் வந்து ஆடியோ ஆஃபரில் வாங்குறது பாது. நீ வேணா கோல்டு செயின் நான் உனக்கு போகும்போது கொடுத்துட்டு போகிறேன். எஸ்
கோல்டாக இருந்தால் கொடுப்பேன் நான். இதெல்லாம் போட மாட்டேன். எனக்கு தங்கத்து மேலே வந்து பெரிய இதுவே இல்லை. ஓகே. என்ன கொஞ்சம் தங்கமே அப்படின்றது தான் எனக்கு பெரிய தங்கம். மக்கள் ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. உதயநிதி அண்ணா உங்ககிட்ட என்ன சொன்னார் பர்சனலாக வந்து நான் பேசினேன்? எனக்கு அதுதான் சிம்பிளாக பண்ணணும். தம்பி பையனும் அதான் சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, அவனே சிம்பிளாக பண்ணணுன்ட்டானா ஓகே ரைட்டு அப்படிங்கிற மகிழ்ச்சியில் இருந்தோம். அவன் கோயிலே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிப்பா ஓகே, உன்னுடைய விருப்பம், உன் வாசம் என்னவோ அதை நிறைவேற்றிக்க, அவ்வளோதான், நம்ம எதுவும் கட்டாயப்படுத்தலை. அதுக்கப்புறம் வந்து வழக்கமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து பொதுவாக அதான் நல்ல காரியங்கள்ங்கிறது வந்து எங்கள் அப்பா வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து அரசியல் பிரமுகர், திராவிடர் கழகம் திமுகவெல்லாம் இருந்திருக்கிறாரு. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து எங்கள் அப்பா பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறாரு, பேரூராட்சி தலைவராக இருந்திருக்காரு, வட்ட செயலாளராக இருந்திருக்காரு. எங்கள் வீட்டுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் எல்லாமே வந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களாண்ணே? ஆமாம், நம்ம சின்ன வயசு அப்போ பார்த்துடல. அது பார்த்துருக்கலான்னு கேட்டு என் வயசு என்னான்னு யோசிக்கலான்னு பார்க்குறீங்க அதானே? அதுக்கு தான் நான் வேலைக்கு இல்லை. அப்போ வந்து நீங்கள் சின்ன ஃபோட்டோவில் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து தான் வந்து எங்கள் அப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. அண்ணா பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்ணாமல் விட்டுட்டோம். பிழைக்க தெரியாத மனுஷன் அப்படி கிட்டின்னுவாங்க. அப்படி இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் வந்து மினிஸ்டர் போஸ்டிங்லாம் தரேன் அப்பாவை கூப்பிட்டாரு. போல அவர் திமுக விசுவாசி அப்படிங்கிறனால வந்து அப்படியே இருந்துட்டார். அப்பா அது மூசு மணி அப்படின்னு, அதாவது கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வில்லிவாக்கத்தில் அரசியல் பிரமுகர்னா மணி அப்படின்னு கூப்பிட்டு தான் பேசுவார். மு சுப்பிரமணி, அதை மூசுமணி அப்படின்னு சொல்லி வச்சு பெரிய பேச்சாளராக கூட அப்பா. அவருடைய வழியில் வந்த நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து அரசியல் அதுக்கு இதுன்னு இல்லாமல் நம்ம சினிமாவில் வழிமாறி வந்துட்டோம்னு வச்சுங்களேன். துணை முதலமைச்சருடைய ஒரு படத்தில் எனக்கு கூப்பிட்டாங்க. அவர் நடிச்சிட்டு இருக்கும் போதும் அவர் படத்தில் என்னால் பண்ண முடியல. நான் ஜேபிபி ஷூட்டிங்கில் இருந்தான்னு நினைக்கிறேன். ஒரு சீன் கூட்டா, அது எந்த படம்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் பேசினாங்க ஓகேன்னு. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், சரி அடுத்தது அவர் நடிப்பார், நம்ம கம்பல்சரி இப்போ நம்ம எல்லா படங்கள்லையும் நம்மளை கூப்பிட்றாங்க, அதனால் அவர் படத்தில் நிச்சயமாக இருப்போம், அப்போ நம்ம அப்பாவை பற்றியான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொன்னேன். ஏன்னா நான் சந்தானத்தோட ஒரு ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அப்போ நான் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அந்த பாட்டு கண்ணை கலங்க வைக்கிற பொண்ணுங்க வேணாண்டா நமக்கு கண்ணீர், அந்த போஸ்டர் விட்டா நண்பர், அது நம்ம என்னுடைய இது தான். அது உங்கள் லைன்? ஆமாம், அந்த லைன் அது அவருக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல. அந்த லைன் உங்களுது தான்? ஆமாம். பெற்றவங்க பார்த்த பொண்ணு டார்ச்சர் இல்லடா, டாவடிக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டா டவுசர் அவருண்டா. அதுவும் அங்கே எப்போயுமே வந்து முத்துக்குமார் சார் தான் அந்த சாங் எழுதினார். சந்தானத்துக்கு எழுதின போர்ஷன் இருக்கும்போது நம்ம சும்மா அப்பப்போ ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஆளாளுக்கு நம்ம கவிதை அதுக்கு இதுன்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம இதே மாதிரி ஒரு சாங்கை வந்து எனக்கு வாய்த்த அடிமைகளில் வந்து மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் வளர்க்கண்ணா யூடியூப்பில் இருக்குது. ஆமாம், அது சொன்னோம்னா யாரும் பார்க்கல, இதுக்கப்புறம் எத்தாவது பார்த்தா அது இதுவாகும். அது அந்த இந்த மீட்டரில் இருக்கும் அந்த சாங்கு. நம்ம கவிதையாக நிறைய பேசுவோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காமெடி கவிதைகள் அது மாதிரி இதுவங்கெல்லாம் நிறைய சொல்லுவோம். நம்ம அந்த அனுபவத்தில் அதை சொன்னோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு நம்ம பேசணும்னு நிறைய விஷயங்கள் ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே துணை அரசியலில் முழுமையாக இறங்கிட்டார் ஐயா. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா, நம்ம வந்து அப்பாவுடைய இதுலேருந்து அரசியல் பிரமுகராக இருந்து நம்ம குடும்பத்தில் ஒரு அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்களை கூப்பிட்டு ஒரு கல்யாணமும் பண்ணலை. தம்பி பையன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து நான் சொன்னேன், நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணோம்னா அவருக்கு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறார். நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ நான் சொல்லும் போது நிறைய வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லாம் வருவாங்க, எல்லோரும் கூப்பிட்டு பண்ணுங்க. அதுதான் ஒரு பெரிய கஷ்டப்பட்டு சினிமாவில் நம்ம விஐபியாக இருந்ததுக்கு அதுக்கு ஒரு இது தானே. நம்ம இல்லை பார்த்து வெளில என்ஜாய் பண்ணுறதுங்கிறதாம நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த திருமண நிகழ்ச்சி, உறவினர்கள், நடிகர்கள் வர்றது தான் நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற இதில் வந்து சரின்னு மைண்ட் அப்படி போச்சு. அவனா என்னுடைய கனவு வந்து அதான் சிஎம் கூப்பிடணும், நம்ம துணை முதலமைச்சர் கூப்பிடணுங்கிறது ஒரு இது தான். ஆனால் அதுக்குள்ளே கல்யாண ஏற்பாடுகள், ஒரு நம்ம அம்மா அரங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரூட்டில் அப்படி பிடிச்சி போயிட்டு இருக்கும்போதும் இவங்களை கூப்பிட்னா இன்னும் பெரிய பிரம்மாண்டத்தை காட்டணும். நமக்கு வந்து அதுக்கு உண்டான இடம் வேணும், அதுக்கு உண்டான எல்லாமே வேணும், வசதி வாய்ப்புகள்லாம் வேணும். அப்படின்னும் போது சரி ஓகே, அது மாதிரி வந்து இவரை ட்ரை பண்ணுவோம். அப்பாங்கிறது அரசியல், இவர் சினிமான்ற அரசியல் இருக்கிறதுனால சந்தானத்துடைய நெருங்கிய ஏற்கனவே ஒரு 2 நிகழ்ச்சியில் அவரோட பார்த்துருக்குறோம். அவர் முதலாளின்னு தான் கூப்பிடுவார். அதே மாதிரி அவரையும் நான் துணை முதலமைச்சரும் முதலாளி எப்படி இருக்கீங்கன்னு தான் கூப்பிட்டேன் நிகழ்ச்சியில். அதனால் சரி ஓகேன்னு மூவ் பண்ணுவோன்னு என்னுடைய நண்பர் மதன் இருக்கார், தம்பி மாதிரியாக நான் நெருங்கிய நண்பர் மதன். அவருக்கு தான் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள ஆள். எதுலன்னா இதுவில் அரசியலாக இருக்கட்டும், சினிமா பிரபலங்களாகட்டும், எல்லாருக்குமே அவர் வந்து டெய்லி அது அவருடைய முழு நேர வேலை இது தான். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுறது தான். அவர் நம்மக்கிட்ட இருக்கிறாருன்னு பயங்கர இதுவாகிடுச்சு. ஆமாம், அவர் வந்து சபாநாயகருடைய சன் இருக்கார் அலெக்ஸ், அவரெல்லாம் நெருங்கிய நண்பர். ஓகே ஓகே. ரூட் அப்படி பிடிச்சி தான் போனோம். இதெல்லாம் பண்ணி அவர் ரொம்ப அலெக்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணார். அவர் நமக்கு 2-3 நிகழ்ச்சியில் இதுவாகி நண்பராகிட்டார். அதுக்கப்புறம்
அந்த மதனுங்கிற நண்பர் மூலிமா மூவ் பண்ணி இது பண்ணி நம்ம ஆமாம் அவரை போய் பார்த்தோம். செந்தில் வந்து சூப்பராக வந்து அவருடைய பிஏ வந்து அவர் தான். அவரை வந்து அணுகணும்னா இப்போ நம்ம வந்து என்ன நம்ம சினிமாவில் வந்துருக்கிறோம், சந்தானம் அவரோடு இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளங்கிறது வந்து இன்னும் பெருசாக இருக்காது. இப்போ சந்தானத்தோடு இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பேருங்க இருக்காங்க சினிமாவில். அது மட்டுமே சொல்லி நம்ம கூப்பிட முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சிஎம் இவங்கெல்லாம் கூப்பிடணும்னா அதுதான் அலெக்ஸ் சொன்னார், நாம் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்குண்டான நம்ம தெரியும் பத்திரிக்கை பேனர் எல்லாமே செஞ்சு தான் நம்ம கூப்பிட முடியும். ஏன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து ஒரு வருஷம்லாம் காத்துனுக்கிறாங்க அப்படிங்கிறத தோழர் மதிமாறன் கூட சொல்லியிருப்பார். அப்படி ஒரு சூழல் இருக்குது. சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் போய் இது பண்ணுவார். செந்திலுக்கு வந்து என்னுடைய அப்பாவுடைய பழைய புகைப்படங்கள் அதுக்கு இது எல்லாமே இருக்கிறதெல்லாம் நான் அனுப்பி விட்டுட்டேன். அவருக்கு அனுப்பிச்சிட்டிங்க? ஆமாம், அவருக்கு அனுப்பிவிட்டு வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்ன. அவர் உடனே வந்துட்டார் லைனில். சரிங்க ஓகேங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த தேதிக்கு வந்துடுங்கன்ட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு. டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் சொல்லிட்டார். நம்ம இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கேட்டுக்கு வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு டக்குன்னு ரெடி ஆகி கிளம்பி அப்புறம் சொல்லிட்டேன், சார் ஒரு 1/2 hour ஆகும், பயங்கர டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சும்மா போய் சொல்லிட்டேன். டிராஃபிக்கே இல்லை, ஆனால் டைம் ஆகிடல இப்படி. ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு லெவலுங்க. அது நான் பெரிய கூட்டமே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்யா சார்லாம் இருக்கார் அங்கே இருக்கிறாரு. ஒரு நம்ம பொன்முடி அவர் சன்னு எல்லாமே வெயிட் பண்ணுக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனால் அதுக்கப்புறம் போன உடனே கட்டிப்பிடிச்ச இது பண்ணார். என்ன எப்படின்னா இருக்கீங்க, அவங்க முதலாளி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டார் சந்தானத்தை. கூலி பார்த்தேன் சூப்பராக இருந்தது அப்படின்னாரு. இந்த மாதிரி அப்பாண்ணா என்ன தெரியும் எனக்கு அப்படின்னாரு. அதான் பெரிய ஆச்சரியம் எனக்கு. உங்கள் அப்பா தெரிஞ்சு அந்த இன்டர்வியூவில் பார்த்துருக்காரு எல்லாமே. ஓகே 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 அதை ஞாபகப்படுத்தி எல்லாம் தெரியும் எனக்கு. எப்போ வச்சுருக்கீங்கன்னு பத்திரிக்கை எல்லாம் பிரித்து ஐயோ டேட்டு ஐயோன்னாரு. என்ன அவர் பேர் இல்லை சுஃபிலா இப்போ கூட போட்டுறேன் சார் அப்படின்னு. அதெல்லாம் விரும்பாத மனுஷன். அதுதான் பெரிய விஷயம். ஒரு கட் அவுட்டு கிடையாது, ஒரு பேனர் கிடையாது. அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டேன். அது சொல்லிட்டாங்க, அது நமக்கு எனக்கு கட் அவுட் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டார், 25 வந்து அவர் செந்தில் சார் சொன்னார், 25 வந்து திமுக 100ஆண்டு விழா இருக்குது, காலையில் தான் வந்து இருக்கிறாரு, சாயந்தரம் ஃப்ரீ தான் அப்படின்னாரு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அது பிடிச்சிட்டேன். நீங்கள் தெரியும் காலையில் தான் தலைமை தாங்குறீங்க, சாயந்தரம் ஃப்ரீ தான் அப்படின்னு நம்புற. இல்லை நான் 2 ஈவினிங்கும் நான் தான் தலைமை தாங்குறேன். அது முடித்து வர்றதுங்கிறது அதான் நமக்கு தெரியுது. காலையில் சாயந்தரம் மீட்டிங்னா என்ன பண்ண முடியும், அது 100ஆண்டு விழா, திமுக 100ஆண்டு விழாங்கிறது பெரிய இதுவே. சரி ஓகே, பத்திரிக்கையோட நம்மளுடைய சந்திப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சா இது பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், சரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து தம்பி, என்னுடைய தம்பி, இறந்த தம்பி வந்து திருமாவளவனுடைய இதுவில் இருந்தார். அவருடைய இதில் பையன் சொன்னால் அவரை கூப்பிட முடியுமா அப்படின்னா, அதனால் சரின்ட்டு அவரை முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அங்கே நிறைய பேர், ரமேஷ் சார் நிறைய பேர் நமக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. அவருக்கு வந்து நம்ம சினிமா அதிகமாக அவர் பார்க்குறது அதுக்கு இதுன்னு இல்லை. போனால் ஒரு 100-200 பேர் நின்று பஞ்சாயத்து பண்ணி அவ்வளோ பேர் ஏதோ ஒரு டெய்லி இதே வேலை, இவ்வளோ பேர்களை பார்க்குறது. எப்போ எந்த ஊர் வெளியூர் போனாலும் 10 பேர் 20 பேர் ரூம்லேயே இருப்பாங்க. அப்படின்ன உடனே நம்ம ரொம்ப தொல்லை கொடுக்குறோம் போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா வழக்கமாக அவர் நிறைய மீட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கேன். கால்லாம் வீங்கி அந்த பொண்ணெலாம் பண்ணுவாங்க. நம்ம காசுன்னா கால் வீங்குற அளவுக்கு கால் சீட்டு கொடுப்போம் நம்ம. ஆனால் அவர் வந்து அரசியலில் வந்து ஒரு கால் வீங்குற அளவுக்கு ஒரு தொண்டர்களை சந்தித்து பேசுகிறாரு, அவங்களுடைய இது பண்ணுறதுங்கிறது நடைமுறையில் மிகப்பெரிய இது அது. அதனால் ரொம்ப நேரம் அந்த மீட்டிங் இருக்குது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுகிறேன் நான். அது முடிகிற மாதிரி, அது முடிஞ்சு வந்தால் வந்து பார்த்து பேசலாம், நம்ம சொல்லணும் ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி காத்துனுக்கிறேன். சரி ஓகேண்ணா. அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே தோழர்கள்லாம் அவங்களாம் கூப்பிட்டுன்னு அங்கே பேசினுக்கிறார் பாரு மீட்டிங்கு, அவ்வளோ பெரிய இது போயினுக்குது. அங்கேயே கூட்டின்னு போயிட்டு பண்ண உடனே அதில் அந்த பதட்டமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வாங்கி ஓகே 25 சரிங்க தம்பி கண்டிப்பாக வந்துடுறேன் அவ்வளோலாம் அவ்வளோ பொறுமையாக இருந்தார். அப்பாடான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டோம். அப்புறம் வந்து அவங்க கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, ஒரு நாள் 7-8 நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணுறாரு. 2வது இந்த நிகழ்ச்சிக்கு அவர் போய் திமுக 100ஆண்டு வேணால் அவர் கண்டிப்பாக போய் ஆகணும், அந்த கனெக்ஷன் இருக்கும். சரிதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அது இது பண்ணேன். அதுக்கப்புறம் நடிகர்கள்ங்கிற போது உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து நான் நிறைய பேர்களை வந்து நேரில் சந்திக்கணும். சரின்னு உக்காந்து பேப்பர்கள் எடுத்து ரொம்ப நாள் வச்சு பேப்பர் எடுத்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி, அப்புறம் ஒரு 10 பக்கம் இருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பேர் எழுதி ஞாபகம் வர்ற விஷயங்கள் ஒன்றுக்குது.
இவங்க வருவாங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு பழக்க வழக்கங்கள் இருக்குது. சும்மா ஒரு சீன்லாம் நடிச்சுட்டு அவரெல்லாம் போய் கல்யாணத்தெல்லாம் விட்டால் ரொம்ப ஓவராக இருக்கும். அது ஒன்று இருக்குது. ஏன்டா இவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு அது நினைக்கக்கூடாது. இப்படிலாம் பார்த்து எடுத்தோம்னா லிஸ்ட்டு பெருசாக போயினே இருக்குது. வழக்கமாக நடிகர் மாறன் இல்லை திருமண விழா அப்படின்னு. ஏன்னா இப்போ நடிகர்கள் கொடுக்கும்போது அவன் தம்பி தனியாக பத்திரிகை சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கும்போது அது கோவிலில் கல்யாணம் அதுங்கெல்லாம் மென்ஷன் பண்ணாங்க. இது நான் ஒன்லி ரிசப்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணி என் ஃபோட்டோ போட்டு நான் நிறைய இதுவில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். முடிஞ்சு நேரடியாக போய் சிலரெல்லாம் சந்தித்தேன். அதை இந்த மாதிரி சந்திக்கும் போதும் எல்லாமே வழக்கமாக சொல்லிவிடுவாங்க. போய் விஜய் சேதுபதி அவருக்கு கொடுக்குறேன் நான் அப்படின்னா ஆனால் எனக்கு பிக் பாக்ஸ் இருக்குது, காலையில் வரைக்கும் ஷூட்டிங் போகுது, ஆனால் பரவாயில்ல காலையில் வரைக்கும் போனான்னா காலையிலேருந்து வாங்கன்னா சொல்ல முடியும். புரியுது உங்களுக்கு? ஓப்பனாக பேசுகிறது தான் அவர். முடியலன்னு நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு வராமல் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னே ஷூட்டிங்னா அப்படின்வாங்க. அதுதான் தப்பு. இருக்கிறத ஓப்பன். அதே மாதிரி தான் அவரும் சொன்னார். துணை முதலமைச்சரும் சொன்ன உடனே சரி ஓகேன்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். சில பேர் முடியல. இப்போ நடிகர் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் இப்போ எல்லாமே வராதவங்க எல்லாம் நமக்கு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டு இல்லை ஃபோன் பண்ணி எல்லாமே சொல்லுங்கள் மறுபடியும் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க இது பண்ணாங்க. வீட்டுக்கு வர்றதுக்காக சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்கணும் ஏன்னா அந்த மாதிரி நமக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வராதவங்க அவங்க எல்லாமே ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு அதை விட்ட உடனே என்னன்னா கல்யாண நெருக்கத்தில் நம்ம மதிமாறன் தோழருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு இந்த மீட்டிங்கு அது மீட்டிங் இல்லை கேன்சல் ஆகிடுச்சு மழையினாலன்னாரு. ஆஹா டக்குன்னு சசி அவருக்கு ஃபோன் அடிச்சு சார் இது மாதிரி மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு வேணாம் சார்னாரு. மழையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க போயிருக்கிறாரு அப்படின்ட்டாங்க. அது வெளியூரில் மறுநாள் கல்யாணம். மழையில் பாதிக்கப்பட்டதை போய் பார்த்து மனதால் பாதிக்கப்பட்டவன் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது விட்டுட்டேன். டக்குன்னு அவரே ஃபோன் பண்ணி நாளைக்கு வராரு இல்லைங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. வராரா இல்லையான்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு. அடடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மதியானத்துக்குள்ளே சொல்கிறேன்னாரு. மதியானத்து வரைக்கும் ஃபோனே வரல. கல்யாணம் அன்றைக்கி மதியானம் முதல் நாள் ரிசப்ஷன். ஓகே, அது வரைக்கும் ஃபோனே வரல. சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஓகே ரைட்டு. அப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு 6 to 6:30 பொண்ணு மாப்பிள்ளை ரெடி பண்ணி வைங்க வந்துடுவாருன்னாங்க. கல்யாணத்தில் முதல் ஆளாக நின்றுதான் அவர் தான். ஐயோயோ பயங்கரமான இது பரபரப்பாக ஆகிட்டோம். அவங்க எல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன்னா டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், மேக்கப்பு ரெடி பண்ணி போட்டு இது பண்ணணும், நம்ம தயாராகணும். ஜனங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாமே தெரியும். ரிசப்ஷன்னா 7 மணி 7:30 மணி வருவாங்க. யாரும் இல்லாத சரி அவருடைய வர்றங்கிறதே பெரிய விஷயம். அதை விட என்ன இருக்குது சந்தோஷம் நமக்கு. மணமக்களை வாழ்த்தினா போதும். மக்கள் இப்போ சினி உலகத்தில் பார்த்துக்க போகிறாங்க. அது மூலயமா இப்போ நமக்கு தெரிஞ்சிருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்திருக்காருன்னு அப்படின்னு திருப்தியில் இருந்தேன். அப்படி கிட்டத்தட்ட வந்துட்டார். 6:45 மணிக்கு வந்த உடனேயும் வரவேற்று எடுத்துன்னு போய் நம்ம மதிமாறன் தோழர் தான் கூட இருந்தார். அவர் இருந்ததுனால கொஞ்சம் அரசியலாக நமக்கு எதுவுமே பேசுகிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கல. அதனால் அவர் சப்போர்ட்டிங்காக பேசி நம்மளை பற்றி சொன்னார். எல்லாம் தெரியும், எல்லாம் மறுபடியும் பேசினார். இருந்து போனதுனோடய அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மகிழ்ச்சி. ஆரம்பத்திலேயே கல்யாண ரிசப்ஷனு அப்படியே களைகட்ட ஆரம்பிச்சிச்சு ஓப்பனிங்கு. அவர் பேசினார் உங்ககிட்ட? ஆமாம், நிறைய பேசினார், நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நான் தான் நம்ம தானே சொல்லணும், நம்ம தானே பேசணும். ரொம்ப இவ்வளோ இதுலேயும் வந்திருக்கீங்க, நம்மளை தானே உங்களுடைய பிஸி இதுலேயும் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்குன்னு வழக்கமாக எத்தனை இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் விட்டு வந்திருக்கீங்க. அந்த மாதிரி அந்த இது எனக்கு அப்போ தான் தோணிச்சு, உணர்ந்தேன் நான். அவ்வளோ இதுலேயும் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது. அதோட மிகப்பெரிய ஆச்சரியம் வரும். நம்ம வீராசாமி அவருடைய சன் அவர் பயங்கரமான அதிர்ச்சி எனக்கு. ரொம்ப டிப்பு சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அவர் ரொம்ப இது பண்ணி, ஏன்னா நமக்கு இப்போ தான் சொன்னல அப்பா ஹாஸ்பிட்டலில் இது பண்ணார், உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தது அவருடைய சன்னு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொருத்தமாக இருந்தது எனக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது அந்த மகிழ்ச்சியோடு அப்படியே தொடங்கினோடனே ஒரே விஷயம், வெளில ரைட்டில் பிரியாணிலாம் ஓப்பனில் தான் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அப்படியே வானம் இருட்டுச்சு, எனக்கு கண்ணு ரெண்டும் இருட்டுச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் இடி மிரட்டிச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பாத்திரத்தை நாய் உருட்டிச்சு. அது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு அந்த கல்யாண மண்டபத்தில். எல்லாமே இச்சு தான். அதுக்கப்புறம் இப்போ நமக்காக போட்டுது ஒரு ஸ்கெட்சு. அது மாதிரி ரைட்டு ஓகே அப்படி தான்ட்டு பக்கத்தில் இருந்தான் என்னுடைய என்ன பண்ணுறது மச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ணாதான்னு தான் உச்சியில் ஒரு முத்தம்.
அதுக்கப்புறம் இதுவாகிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா பந்தல் போடணும், ஒரு 6 செட்டு பிரியாணி எரிஞ்சிருக்கும் போது அடுப்பு தூக்கி எங்கேயுமே ஓட முடியாது. அது வந்து மேலே நெருப்பு போடணும்னா மழை வந்து அணைஞ்சிதுன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வேகாத பிரியாணி ஆகிடும். குறை சொல்லிட்டு போகிறதுங்கிறது வந்து நிச்சயமாக வந்து அது குறைங்கிறது இல்லை. இப்போ நான் வந்து உலகத்திலே வந்து எனக்கு முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் பிரியாணி சாப்பிட்றது வந்து எந்த ஹோட்டலில் போனாலும் அந்த டேஸ்ட் கிடைக்காது. கரெக்டு. அதனால் ரொம்ப நான் அதுக்கு பரவாயில்ல அப்படின்னு மோஸ்ட்லி எல்லா கல்யாணத்துலையும் வந்துடுவேன். முஸ்லீம் கல்யாணம் போது சாப்பிட்டு தான் வருவேன். நம்ம கூப்பிட்றாங்களே இல்லை நம்ம சாப்பிட்றோம் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி அசிங்கம்லாம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் அது எப்படி கூப்பிடாம நான் போய் சாப்பிடுவேன். ஏங்க பார்த்துக்கிற பொழுது நான் தான் தள்ள கட்சி கட்டிக்கின்னு ஓகே அஸ்லாம் வலைக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாணி சாப்பிட்டு வர ஆள் மாதிரி நினச்சினுக்கிறேன். இல்லை அது சின்ன வயசில் பண்ணிக்கிறேன். சின்ன வயசுல நம்மளாம் பண்ணியிருப்போம், அதெல்லாம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பின்ன நம்மளால நடந்திருக்காது. அவனுக்கு கட்சிப்பெலாம் கட்டிட்டு அப்படியெல்லாம் போயிட்டுலாம் பண்ணியிருக்கிறான். அது வேறு விஷயம். அது வேறு இப்போ எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க அங்கே? சரி ஓகே விட, அசிங்கப்படுத்தியாச்சு. நான் நிறைய பேர்களை சந்திக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து பத்திரிகைகள் அனுப்புறது, அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுறது கொள்வது அப்படின்னும் போதும் நமக்கு இப்போ ஒரு வந்துட்டு போனதுக்கப்புறம் டெப்டி சிஎம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்படியே 7 மணிக்கு மேலே கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சித் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து மணிகண்டன், மொட்டை ராஜேந்திரன், சந்தானம், சகிலா மேடெலாம் வந்து உக்காந்துட்டாங்க. வந்து வாழை ஜானகி அம்மா அவங்களாம் வந்து கேஷுவலாக வந்து உக்காந்துட்டாங்க. நான் வெளில வெயிட் பண்ணுகிறேன் எல்லோரும் கூப்பிட்றதுக்கு. அவங்க கேஷுவலாக வந்துட்டாங்க. இது மாதிரி ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பவம் இருக்குது. ஆனால் அவ்வளோ சம்பவமும் சொன்னோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து டைம் பத்தாது. நீங்கள் எதிர்பார்க்காத வந்து கெஸ்ட் யாருன்னா இவங்க சும்மா கூப்பிட்டேன் வரமாட்டாங்கன்னு நினச்ச கெஸ்ட் யார் அப்படின்னு இருக்காங்க? எதிர்பார்க்காம வந்து இவர் தான், டெப்டி சிஎம் தான். அவரும் நம்ம இவர் தான், திருமாவளவன் சார். திருமாவளவன் ஐயா. அவர் வந்து முடிஞ்சு எல்லாமே கடைசியாக வந்து ஒரு இது டிஜே டான்ஸ் போட்டு முடிச்சுக்கலான்னு ஜெகதீஷன் வந்து சொல்லிட்டாரு. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு. சரி ஒரு ஆட்டம் போட்டுருங்க. ஏற்கனவே டயர்டு, 5 மணி நேரம் ஸ்டேஜில் நான் ஸ்டாப்பிங்காக நின்றுக்கிறோம், ரெஸ்ட் ரூம் போக முடியல, பசி. ஈவினிங் ஆனால் நான் ஒரு ஸ்நாக்ஸ் டிஃபன் சாப்பிடுவேன். நம்ம பையன் வந்து டெல்லி வந்து டிஃபன் பாக்ஸில் இட்லியை போட்டு எடுத்துன்னு வந்துட்டான். ஒரு 2 வாய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்தோம். நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. ஒரு சார் வராரு, திரும்ப சார் வராது அப்படின்ட்டாங்க. ஐயோயோ அப்படின்னு அப்படியே டான்ஸ் கிட்ஸ்லாம் இல்லாத ஆட்டோ நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் அது எதிர்பார்க்காத இது. அது அவ்வளோ 7-8 நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வராருங்க. கரெக்டாக அவ்வளோ பெரிய விஷயம். அது எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாக ஆயிடுச்சு. எனக்கு அது வந்து நம்ம வீட்டில் பாப்பா அக்கா பொண்ணுடைய குழந்தைங்கள்லாம் எடுத்து கொஞ்சம் முத்தெல்லாம் கொடுத்து வந்து ரொம்ப அந்த இப்போ இல்லை உங்களுக்கு 10:30 மணி ஆயிடுச்சுனாலும் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கோம். பயங்கர மப்பு, மத்தியானமே மப்பாக இருந்ததுல, அந்த மப்புங்கெலாம் நிறைய இருக்கும். அப்படியே வந்து இது பண்ணி அவர் இடித்து இது பண்ணி அப்பா ரொம்ப பயங்கரமாக எதிர்பாராது என்பது. ஓப்பனிங்கில் இவர் கொடுத்தாரு, எண்டில் அவர் கொடுத்தாரு. அவர் க்ளோசிங் பயங்கரமாக இருந்தது. க்ளோசிங் பயங்கரமாக. அதுக்கு நடுவில் வந்து இவர் நம்ம கவிதா பாரதி சார், புளு சட்டை மாறன், அப்புறம் சாமிநாதன் ஃபேமிலியோட வந்துட்டார். பழனியப்பன், மனோகர், கிங்காங் ஃபேமிலி, அருள்தாஸ் அண்ணன், ஜீவா, வித்தார்த்து அவர் ஃபேமிலியோடு வந்துட்டார். கிங்ஸ்லி அவங்க ஃபேமிலி, சங்கீதா, குரு சோமசுந்தரம், சுரேஷ் மாரி, நம்ம பணமட்ட குரூப்பு அடிமட்ட லெவலுக்கு இறங்கி செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து தினகர், பாட்டில் ரதா டைரக்டரு, போகுமிடம் வெகு தூரமில்லை டைரக்டர் மைக்கேலு, அப்புறம் சாய்தீனா வந்து, அப்புறம் பாலசரவண்ணன், அப்புறம் ஏரிவாய் அசேக்கு அவர், கொட்டாச்சி, கேபிஒய் சரத்து, கேபிஒய் குரோசி, கேபிஒய் அமுதவாணன், கேபிஒய் ராஜவேலு, ஆதவன் வந்து வைசவி அவங்களாம் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பழனி பட்டாளம் கடவுள் பாதி மிருகம் பாதி ஒன்று பண்ணுவா போல். டிஜேலேயே வந்து அது ஒன்று பண்ணிட்டா போல் வந்து பாடி. அப்புறம் கூல் சுரேஷ் வழக்கம் போல் பூவெல்லாம் போட்டுக்கின்னு அப்படியே ஒன்று மைக்கெல்லாம் எடுத்துன்னு வந்தார். அப்போ தான் சந்தானம் வரா போல். வந்தவுடனே அப்படி மைக் அப்படி மறைக்கிறாரு கூல் சுரேஷ். சந்தானம் அந்த கலைக்க போகிறாரு. ஆமாம், வந்தவுடனே வந்து பரவாயில்ல யாருக்காவது ஒருத்தருக்கு பயப்படுறான்னு. சந்தானம் என்ன பண்ண ஆகண்டாரு, ஒன்றும் பண்ணல. ஒரு 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 பூவெல்லாம் போட்டு ஒன்று ஒரு ஐடியா பண்ணி வந்துருக்கா போல. அவருக்கு அவரே பில்டப் பண்ணாரா, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு பார்த்த உடனே இதுவாயிட்டா போல. அதுக்கப்புறம் அவர் போன உடனே வேற ஆரம்பிச்சிட்டாரு வழக்கம் போல. வந்து அதுக்கப்புறம் முருகானந்தம், கல்கி, அவங்க மயில்சாமி சன்னு, அன்பு, சவுந்தரராஜன், டிவிகே சவுந்தரராஜன், பிரேம பிரியா, ஜிமிக்கிலி, கானாமுத்து, மிமிக்ரி சேது. அவன் வந்து ஒரு பெரிய எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நியூஸ் இருக்குது. ஒருத்தருக்கு நான் பேசுனது இது பண்ணது. அது இல்லாமல் வர முடியாதவங்களாம் வந்து மறுநாள் தம்பி ராமையா, அவர், நேர்கள் ரவி எல்லாமே ஷூட்டிங் முன்னாடி இது பண்ணி சொன்னாங்க நம்ம வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரவி மரியா சார் அவருடைய பொண்ணு மேரேஜுக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் முதல் நாள். அது எங்கள் நம்ம ரிசப்ஷனுக்கு முதல் நாள் அவருடைய டேரக்டர்.
நான் சொன்னேன், நீ முதல் நாள் நான் இதுக்கு வந்தா அடுத்த நாள் நீ எனக்கு வரணும் அப்படின்னு. நான் போயிட்டேன், அவர் வரல. அக்ரிமெண்ட் அப்புறம் நேற்று வர்றாரு லைனில், என்ன சாரின்னு சொன்னீங்கன்னா தான் நான் உங்ககிட்ட பேசுவேன், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. இல்லை பரவாயில்லைங்க, மேரேஜ் இதெல்லாம் இருக்கும், ஒன்றும் இல்லை, நான் வரணும், கிஃப்டோடு நான் வருவேன், மாப்பிள்ளையும் பார்ப்பேன்னாரு. அந்த மாதிரி நிறைய முத்துக்காலை எல்லாமே ஃபோன் பண்ணி, சாண்டி மாஸ்டரு, மதுமிதா, அப்புறம் முல்லை, கோதண்டம், இவங்களாம் ஷூட்டிங்கில் இது பண்ணிட்டாங்க. சுவேதா வந்தாங்க, அவங்கள விட்டாங்க. கோயிலில் கல்யாணம் நடக்கும்போது அவங்க வந்திருந்தாங்க, அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க. இன்னொன்று இப்போ கல்யாணம் பண்ணுறேன். அப்புறம் இவர் முக்கியமாக வந்து நம்மளது லோகேஷ் கனகராஜ் சார், நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவரை வந்து கூலிக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நம்ம வந்து சூப்பர் ஸ்டார்லாம் வந்து இது எல்லாருமே நமக்கு ஆசை தானே. இது என்னுடைய இதுவில் வந்து கேரியரில் வந்து எவ்வளோ படங்கள், நல்ல படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்ல டைரக்டர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே தரமான விஷயம் தான். ஜே பேபி அவருடைய ஃபேமிலி, சுரேஷ் சார், ஆமாம், அவங்க வீட்டில் 10 பேர் வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் மிஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பேன், சாரி, நீங்கள் வந்து அது தப்பாக நினச்சிக்காதீங்க. வந்து மட்டும் அனுப்பிச்சி விட்ருங்க. அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவரை வந்து ரவுண்டு கட்டி தேடினேன், தலைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து எனக்கு நன்றி. எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இன்றைக்கி நம்ம இப்போ ஜே பேபி வந்து நமக்கு ஒரு கேரக்டர், மாறுபட்ட கேரக்டர் கொடுத்த படங்கிறது வந்து, ஏன்னா நம்ம வந்து மெட்ராஸ் லாங்கு அதுக்கு இதுன்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது கிராமத்து படங்கள்லாம் இருக்குது இல்லையா. இப்போ ஒரு 6-7 கிராமத்து படங்கள் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு இருக்கு. ஆமாம், அடுத்து பண்ணிட்டேன். வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கிறீங்க அடுத்தது? ஐயோ இவர் தெரியாமல் சொல்லி. ஓகே. அதுக்கப்புறம் பூ சசி சார் அவர்தெல்லாம் ஜே பேபியை பார்த்துட்டு அவர் கதையெல்லாம் சொல்லி கிராமத்து கதையாக என்ன. ஆனால் உங்களுக்கு லைஃப் டர்னிங்னா அந்த ஜே பேபி தானே கரெக்டாக? அதுதான், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வந்தேன் நான். அந்த மாதிரி மாறுபட்ட இதுலாம் 2-3 இது படங்கள்லாம் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி நான் நடிக்கிறது? மண்வாசனியோட பாண்டியராஜன் நம்மளை ஒரு தலைவன்லேயே வந்து கூப்பிட்டு ஒரு சீன் கொடுத்தாருங்களே. ஓகே. அந்த மாதிரி நமக்கு அப்படி கமர்ஷியல் ஆகிட்டேன். அது உருவாக்குனது ஜே பேபிங்கிற படம். அடுத்தது நான் படம் பண்ணன்னு ஒரு இன்னும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய படம் வந்து கூலி. அது கொடுத்தது லோகேஷ் கனகராஜ். அவர் காமெடி பஜார் ஃபேன், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். பயங்கரமான ஃபேன், டைலாக் ரீதியாக சொல்கிறாரு. மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவருக்கு போயிருந்தோம் இன்விடேஷன் கொடுக்க. ஓகே, 3.5 மணி நேரம் உட்காந்து பேசினிருக்கோம் காமெடி பஜாரை பற்றி. அவர் நம்மளை அப்டேட்டு எங்கே அவர் என்ன பண்ணுறாரு, யார் மனோகரை பேசினா மனோகர் வாய்ஸில் பேசுகிறாரு, சாமிநாதன் வாய்ஸில் பேசுகிறாரு, லுலு சபா ராம்பாலனா அவர் வாய்ஸில் பேசுகிறாரு, என் வாய்ஸுங்கிறது பொதுவாக பேசினே இருக்கிறாரு. அப்படியே அது டைலாக்காக பேசுகிறாருங்க. எனக்கு ஞாபகம் இல்லை நான் பண்ண ஸ்கிரிப்டுங்களே. அவர் சொல்கிறாரு 3.5 மணி நேரம் உட்காந்து பேசினேன். அது பயங்கரமான இது. அது எப்படி போச்சு அந்த 3.5 மணி நேரங்கிறது அவ்வளோ சூப்பர். அவர் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாமே அப்டேட்டாக அப்படியே நம்மளை பற்றி அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் சொல்லும் போதும் நமக்கு வடுகப்பட்டு ராமசாமி டைரக்டர், அவர் பேங்காக் லொக்கேஷன் பார்க்க போயிட்டார். அப்புறம் இவர் வந்து ஷூட்டிங்கு நைட் ஷூட் போகுது அவருக்கு. யாருக்குன்னா லோகேஷ் கனகராஜ். ஓகே, நம்ம நைட் ஷூட்டு போகுதுன்னா வாங்கன்னு போய் கூப்பிட முடியாது. சரி, ஓகே, நம்ம விடுபட்ட கோடிட்டரங்களாம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நிரப்பிக்கலாம், நம்ம கொள்கையை போய் அங்கே பரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு ஆமாம், இன்னும் பார்க்கல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு. மினிஸ்டர் லெவலில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், இவர் வந்தார், டிஎஸ்பி ஜெகதீசன் வந்தார். அப்புறம் ஷிலோன்லேருந்து ஜியான் டாக்டர், அவரெல்லாம் வந்து நம்ம சிலோன்லேருந்து வந்தார். வேறு லெவல் மல்டி மில்லியனர், பெரிய ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குது. அவர் நான் சிலோனில் போய் பழக்கமாகிடுச்சு, அவங்க ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அவர் வந்து ஃப்ளைட் போட்டு வந்துட்டார். வந்து இங்கே ரூம் போட்டு இருந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு போனார். அசினான் நம்ம கூட காமெடி இது நம்ம லோலி சபாலாம் பண்ணியிருப்போம். அவங்க குவைத்திலேருந்து வந்தாங்க, துபாயிலேருந்து வந்துட்டு போனாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஃப்ரீயாக இருந்துட்டாங்கன்னா நம்ம வந்து அதுதான் சொல்லுவானுங்க. நம்மளுது காமெடி பஜார் சொல்லுவாங்க, சார் 1:30 மணிக்கு எங்கே இருந்தாலும் வந்துடுவேன், வேலூர் ஜெயிலேருந்து வந்துடுவேன் அப்படின்னு கேட்டேன். அதோடு போனவன் தான் வரவே இல்லை. முடிஞ்சிச்சு. சூப்பர்ண்ணே. எப்படியோ வெற்றிகரமாக பெரிய ஒரு இன்டர்வியூ வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ என்ன அப்படித்தாங்க இது வாங்க வணக்கம் சொன்னீங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு வேலையை வைக்கல, சூப்பராக எல்லாமே நீங்களே டைம் யோசிச்சிங்க. நம்ம ஒரு நன்றி ஒன்று சொல்லிட்டு நம்ம கூட தொடரலாம். ஆமாம், வந்து நன்றி வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல முடியாது, வணக்கம் தான் சொல்ல முடியும். கிளம்பும் போது தான் நன்றி சொல்ல முடியும். இப்போ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, ஆக்சுவலி வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்து இருக்கிறாங்க இல்லையா, காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர், கூபி ஜெயின் கவுன்சிலரு, அவங்க அந்த பகுதி செயலாளர் வந்து எனக்கு பேர் தெரியல, அவங்க மன்னிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து துப்புரவு தொழிலாளர்கள், கல்யாண மண்டபத்தில் இருக்கிறவங்க, சமையல் செஞ்சவங்க, அதுக்கப்புறம் பவுன்சர்ஸு, நம்ம மதன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருக்காங்க, சபரி, அவங்க விஷயங்கள். அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களும் இருக்காங்க, நிறைய பேருங்க இருக்காங்க.
நம்ம டீம்லேயே வந்துட்டு எங்கள் கூட பிறந்தவங்க அவங்களுடைய சகோதரர்கள், அவங்களுடைய கணவன்மார்கள், அவங்க எல்லாமே வந்து அன்பாக எல்லாரையும் சேர்ந்து ஒன்றா அப்படி வேலை பார்த்தா தான் அதில் ஒரு பங்கு இருக்கும், ஒரு பிரமிப்பு இருக்கும். சில பேர் வந்து வர முடியாத சூழலில் இருக்கலாம். அவங்களாம் நம்ம ஒரு இதுவும் மனதார வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாலே போதும். அது வந்து வாழ்த்தணும் இல்லை, வாய் இருந்தால் போதும் வாழ்த்துறதுக்கு, வயசெல்லாம் தேவையில்லை, அது போதும். அதனால் வந்து எனக்கு ரொம்ப வாழ்த்திய அத்தனை பேருக்கும் எனக்கு உதவி பண்ண எத்தனை நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து திரையுலக நண்பர்கள் எல்லாருமே வர முடியலனாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டு வாழ்த்திய திரை பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், நட்பு சுற்றும் நட்பும் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு நல்ல மனசார எனக்கு எல்லாமே சொல்கிறது அதான், உன் மனசுக்கு நல்லா சூப்பராக ஒன்று பண்ணிட்டேன் அப்படி நீ சேர்த்து வச்சுருக்கிற வந்து செல்வங்கிறது உன் கல்யாணத்துக்கு செல்வம் அப்படிங்கிறது வராங்கல்ல, அந்த செல்வம் சொல்கிறேன். அது 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 ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு நம்மளை மகிழ்ச்சி மழையில் நனைஞ்சு ஜலதோஷம் பிடிச்சி உக்காந்துருக்கிறேன். ஓகே, நீங்கள் கல்யாணத்தில் எந்த வேலை அதிகமாக இழுத்துச்சு, எந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது? நம்ம எல்லாரும் வரவேற்கிற வேலை தான். ஓகே, அது எப்படின்னா உங்களுக்கு நாங்கள் நின்றுட்டோம்னா அதான் சொல்கிறோமே, ரெஸ்ட் ரூம் போக முடியல, பசிக்கும், ஒரு டீ காஃபி சாப்பிட முடியாது, தண்ணி ஒன்று எடுத்து குடிச்சிக்கலாம், அது கூட டப்புன்னு கோட்டில் வந்துச்சுன்னா அசிங்கமாக தெரியும், ஜெகதீஷ் சார் திட்டுவார். அப்புறம் ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு ஏன் மேலே ஊந்தா பரவாயில்ல, பேண்ட்டில் ஊந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், மேட்ச் ஆகிடும். அது தெரியும் உனக்கு, அது வந்து ஈஸியாக கேட்ச் ஆகிடும் அந்த மேட்ரு. அதானே பார்த்தீங்களா, உனக்கு பயத்தில் பாத்ரூம் போனார் காமெடி நடிகர் மாறன்னு சொல்லி நீ வந்து ஒரு வீடியோ போட்டுன்னு இருப்பேன், டம்லைன் அப்படி ஒன்று போட்டுன்னு இருப்பேன், தெரிஞ்சு க்ளீனாக தெரியல. வேர்வையை சொன்னேன், நான் பாத்ரூமை சொல்ல. அது ஓகே தான். ஆமாம். அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் நான் பண்ணிட்டு இருக்கீங்க? 20 படம் புக் பண்ணோம்னா ஒரு 10 படம் கேன்சல் ஆகும். என்கிட்டே கேட்டிருக்காங்க, கொஞ்சம் காமெடி ஆச்சு சார் நான் சொல்லுங்கள். அதுதான் இப்போ உயிரோடு இருந்தால் இந்த படத்தில் வைப்பேன், இல்லைன்னா வந்து நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிற படத்தில் வைப்பேன், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்று. ஆனால் நாங்கள் ரெண்டுத்துலேயுமே ரசிப்போம். தோற்றம் மாதிரி ஃபோட்டோவை கூட பார்த்து சிரிக்கிற ஒரு ஆளை வந்து, ஆனால் அப்பா அம்மா இருந்தால் என்ன நினச்சிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம ஒரு காலகட்டங்களில் வந்து நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்துக்கிற நேரத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணணும்னு நினச்சா அது வந்து நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.